மாவட்டம் கொஞ்சம் இருக்கியா? அங்கிள் வையா 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 என்ன அட புது அரசியல்வாதி இல்ல. ஓகேப்பா. அட உட்காரியா 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 உட்காரியா. இது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு. இப்ப சொல்லுங்க, அடுத்த நிமிஷமே தம்பிக்கு சீட்டு வேண்டான்னு தலைமைக்கு எழுதி கொடுத்துட்றேன். சச்சா அதெல்லாம் வேணாம். எனக்கு சீட்டு கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்கத்தான் ஏன் செய்யுது. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இந்த அறிவு பயலை எதிர்த்து ஒரு இளைஞனுக்கு தான் சீட்டுன்னு தலைமை முடிவு பண்ணிடுச்சு. இந்த நேரத்துல போய் என் பையனுக்கு வேணாங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்க, வேற ஒரு இளைஞனுக்கு தான், ஒரு வெங்காயத்துக்கு தான் எதையாவது சொல்லிட்டு கிடப்பானுங்க. அதுக்கு பதிலாக நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை, இந்த பிள்ளைக்கு கிடைச்சா சந்தோஷம் தான். தேங்க்ஸ் அங்கிள். இது போதும் மாவட்டம். அங்கிள் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பா ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்திருக்கலாம். ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். காலத்துக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் அங்கிள். என்ன தம்பி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இல்லை அங்கிள், அந்த அறிவழகன் என்னதான் இருந்தாலும் உங்கள் சாதிக்கார பையன், உங்களுக்கு சொந்தமும் கூட. அதை மனசில் வச்சுக்கிட்டு அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க அங்கிள். பாத்தியா உட்காரியா? இல்ல மாவட்டம், எல்லாரத்தம்ல படிச்சவன்றதை காட்டுறியா? ஜவார் எப்ப தலைமை உன்னை அறிவிச்சதோ அப்பவே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வேலையில இறங்கினவனா. நீ பாக்குற சாதி சொந்தத்தை நானும் பார்த்தேன். எப்படி தெரியுமா? அறிவு என் சாதிக்காரன், என் சொந்தக்காரன், நான் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டான். அதனால அவனை வர வச்சு பிரச்சார வேலையெல்லாம் பெருசா பண்ணாதப்பா, எப்படி எங்க கட்சி தான் ஜெயிக்க போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு வேலை செய்யணும்னு சொல்லி உனக்கு ஒத்தாசை பண்ணலான்னு பார்த்தா நீ கேட்டப்பாரு ஒரு கேள்வி. தப்பா எடுத்துக்காதீங்க அங்கிள், மனசில் தோணுனதை கேட்டேன். யோ நான் சொன்னேன்னு சொல்லி அந்த அறிவு பையில கூப்பிட்டு வா. ஆமா, கூப்பிட்ட உடனே வந்துட போறேன். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எங்கேயாவது வெளியில கிளம்பிடலாமா? வந்துட்டியா? சரி, பைக்ல ஏறு. மாமா அவசரமா வர சொல்லியிருக்காரு. ஓகே. எந்த மாமா? டேய், ஆளுங்கட்சியோட மாவட்ட செயலாளர் வர சொல்லியிருக்காருடா. உனக்கு தான் அவர் மாவட்டம், எனக்கு அவர் மாமா. ஓகோ ஓகோ, புரிஞ்சு வச்சு மாப்பிள்ள. முடிவுக்கு வந்துட்டேங்க. அடி பொறுக்க முடியாம அணி மாறலான்னு. மாமா கட்சிக்கு மாற மாந்தோப்ப வாங்குறோம். ஆமா மச்சான். என்ன பண்ண பிச்சைக்காரப்ப? இந்த பச்சை போய் எங்க சாப்பிட்டுக்க. எம்எல்ஏ பதவிங்கிறது சர்வசாதாரண மாவட்டம். நான் தான் சொல்லியிருக்கல உங்களுக்கு ராஜயோகம்னு. அதனாலதான் ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு தர்றதா தலைவரே சொல்லியிருக்காரு பாருங்களே. நான் என்ன சொன்னேன்? நான் கூப்பிட்டு நிச்சு 5வது நிமிஷத்துல துள்ளிக்கிட்டு வந்து நிக்கிறேன். அப்படி பாரு, அதான் அறிவு. மாப்பிள உட்காருங்க மாப்பிள. யாரு என் மாப்பிள? ஆத்தாடி நானா? இந்த ஜாதி சொந்தங்கிறதெல்லாம் வீட்டோட மூட்டை கட்டி வச்சுக்கணும். மாப்பிள மச்சாங்கிற உறவெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். நீங்க ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளர், நான் எதிர்கட்சி வேட்பாளர். கட்சியா ஜாதியான்னு பார்த்தா நான் எப்பவுமே கட்சி தான். என் அப்பன் இந்த கட்சியில சேர்ந்தவன், ஆனா நான் இந்த கட்சியிலேயே பிறந்தவன். பரியா யாருகிட்ட சொந்தத்தை சொல்லி சோலி ஊட்டலான்னு பாக்குறேன். ஏய், யார்கிட்ட வந்து என்ன பேசுற? யோ, இத்தனை நாளா நானே தோப்போமா ஜெயிப்போமாங்கிற சந்தேகத்துல தான் இருந்தேன். ஆனா எப்போ என்ன இங்க கூப்பிட்டு வச்சு சமாதானம் பேசலாம் நீங்க அத்தனை பேர் நினைச்சீங்களோ, அப்பவே என்னோட வெற்றி உறுதி ஆயிடுச்சு. ஏய், யாரும் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏய், உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பணத்துக்கோ ஜாதிக்கோ விலை போற ஆளு நான் கிடையாது. உண்மையான ஆம்பளையா இருந்தா எங்கூட களத்துல மோதி பாருங்க. அத்தை வரட்டா? அம்மா உங்களை ரொம்ப விசாரிச்சா சொன்னாங்க. 40 வருஷமா இவங்க அப்பம் பண்ணாத அரசியல இவன் 4 நாள்ல பண்ணிட்டு போறான். நேத்து வரைக்கும் மாமா மாமான்னு வளைய வந்துட்டு எங்கிட்டயே கம்பு சுத்திட்டு போறான் பாரு. வைக்கிறண்டா. இனி போட்டி உனக்கு அவனுக்கு இல்ல, எனக்கும் அவனுக்கும். அதெல்லாம் விடு மாப்பிள்ள, அமோகம், நம்ம ஜெயிப்போம். செகண்ட் இன்னிங்ஸ் தாங்குற அளவுக்கு உடம்புல தெம்புல மாப்பிள்ள. மறுபடியும் மாப்பிள்ள நான் அடுத்த தெருவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறவா? முன்னாடி வாடா பொறி உருண்ட. ஒரு மார்க்கம் மன்னிக்கிறாளுகளே. பெண்ணங்கடி உங்களுக்கு பிரச்சனை? வர்ற 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 கோ பேக். பாரியா பலமா இருக்கு மாப்பிள்ள. சமத்து பிள்ளைய. குலசாமி துணை இருக்க, கூடவே நாங்க இருக்க. மகராசனா ஜெயிப்பப்பா, மகராசனா ஜெயிப்பேன். இவளா படுக்க போட்டு மேலேறி விளையாண்டது நீதானே? பார்க்காத போ. பொம்பளையாவ சின்ன பிள்ளை மாதிரி மேலேறி விளையாடுறா. அடிச்சது தப்புதான். எலெக்ஷன் வேற ரூட்ல போகுது. அதுக்கு கைமாறா எங்க எல்லாரும் ஓட்டுமே அறிவுக்கு தான்.
இப்படி நெருக்கமாக பழகிறது யாருக்கும் தெரிஞ்சிட போகுது. எது நீ ஒரு நாட்டில் உட்காந்துருக்க, நான் இன்னொரு நாட்டில் உட்காந்துருக்கேன். இதுக்கு வேற நெருக்கமா? பின்ன இல்லையா? அடிப்பாவி, காதலிக்கிறவங்கெல்லாம் காத்து கூட நல்லாத அளவுக்கு கட்டி பிடிச்சி திரிகிறாங்க. என்னது காதலிக்கிறோமா? நான் சொன்னேன் உன்னைய காதலிக்கிறேன்னு, இல்லை நீ தான் சொன்னியா? இங்க பாரு, இந்த லவ் பண்றது, பைக்ல கட்டி பிடிச்சிட்டு ரோடா திரியறது, ஒரு நாள் பாக்காட்டி மூஞ்சி வீங்கி தவிக்கிறது, இந்த கர்மெல்லாம் எனக்கு பிடிக்காது. பாத்துக்க. ஏய், என்னடி சொல்ற? என்னது டீயா? தொங்க தாலி கட்டி கூட்டி வந்தவ மாதிரி டீ போடுறது பாரு. உங்களுக்கு நம்பனாலே பாலுங்க தான். ஏய், இங்க பாரு, ஒழுங்கா பிரச்சாரத்துக்கு போனோமா எலெக்ஷன்ல ஜெயிச்சோமான்னு இருக்கணும். லவ்வாம்ல லவ். இடையில இந்த மாதிரி ஏதாவது எடக்கு பண்ணிக்கிட்டு திரிஞ்ச குதிகள்ல நரம்பு இருக்காது. ஆமா. வணக்கம் ஒன்றியா. வணக்கம் வணக்கம். எலெக்ஷன் வேலையில் நல்லா நடக்குதா? கட்சி அவசியம் கால் மேலே கால் படுத்துங்கண்ணா. இதெல்லாம் விளங்குமாய்யா? நைட்டு பூரா பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து படுத்து கிடக்காரு, அவரை போய் நீங்க வைக்கிறீங்க. என்னது? இவன் பிரச்சாரத்துக்கு போனானா? இவன் மூஞ்சிக்கு எவன் ஓட்டு போடுவான்? வேற யாரத்தான் பிரச்சாரத்துக்கு அனுப்புறது? அந்த வீரதி பயில அனுப்ப வேண்டியதானே? என் மூஞ்சி சரியில்லைன்னு சொல்றத கூட நான் சகிச்சுக்கிருவேன். எனக்கு பதிலாக இன்னொரு மூஞ்சியை செலக்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா? திஸ் இஸ் டூ மச். நல்லா பார்த்தீங்களா இவன் மூஞ்சிய? கடனுக்கு ஓட்டிட்டு வந்த காஜ்லா மாதிரி இருக்கிறேன். இவன் மூஞ்சிக்கு என் மூஞ்சி இலக்காரமா போச்சா? அப்பனா இருந்தாலும் அரசியல் பண்ணுவாங்கன்ற புரிஞ்சு போச்சு. மாப்பிள்ள, உங்க அப்பாவுக்கு சீட்டு கிடைக்கலன்றக்காக ஒன்ன தோக்கடிக்க பாக்குறாரு. பார்த்தேல, உன்னையும் என்னையும் பிரிக்க பாக்குறாங்க. அதான் மச்சான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த ஃபிளெக்ஸ் போஸ்டர் எல்லாம் பல்க் அடிக்கணும்னு நம்ம திருப்பூர் ஆர்டர் கொடுத்தோம்ல, நீ இன்னைக்கே கிளம்பி போய் 5-6 நாள் அங்கே தங்கி இருந்தாச்சும் அது கையோட எடுத்துட்டு வந்துடுற. இதை தாண்டா உங்க அப்பா நேரடியா சொன்னாரு. நீ நாசுக்கா சொல்ற. சீட்டு கிடைச்சதுக்கு எந்த பாடா? ஜெயிச்சுட்ட என்னையெல்லாம் என் கவுண்டிலே போட சொன்னாலும் போட சொல்லுவாடா. சந்தானா, நான் ஒருத்தன் கோச்சுக்கிட்டு போறேன், கண்டுக்கிறாம என்னமா வேலை பார்க்குறாங்க. யோ மீச, 20 வருஷமா கூட பழகின என்னையவே திருப்பூருக்கு பிளக்ஸ் வாங்க அனுப்புறாங்க. உன்னையெல்லாம் எலெக்ஷனுக்கு காசு பத்தலன்னு நீ போட்டிருக்க டைனிங் டேபிள் மோதிரத்தை புடிங்கிக்கிட்டு உன்னை வெளியில விரட்டல. அப்புறம் பாடுறா. தலைமகனி கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே, தலைமகனி கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. என் பிறந்த நாளைக்கு கட்டிங் வாங்கி கொடுத்த அவ எங்க? என்னைய பார்த்த அன்னைக்கு பாரின் சரக்கு வாங்கி கொடுக்குற நீங்க எங்க? இப்படி தெரிஞ்சிருந்தா பிறந்தல இருந்து உங்க கூடவே தெரிஞ்சிருக்கலாம். உனக்காகத்தான் இந்த அபூர்வ சரக்கு, சுவிட்சர்லாந்து இம்போர்ட். 60 years old. அப்படின்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அவ்வளவு பழைய சரக்கு எங்க என் தலையில கட்ட பாக்குறீங்க? இதோட ரேட்டு 35,000 ரூபாய். அவ்வளவு காஸ்ட்லியா? அப்பனா நான் இதை எங்க வச்சு குடிக்கலங்க. அப்புறம் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் நினைக்கிறாங்களே என் ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க முன்னாடி வச்சு அடிக்கணுங்க. எங்க வேணா போய் அடி, ஆனா அறிவு எங்க போறான் என்ன பண்றாங்கிற இன்ஃபர்மேஷனை நீ எங்களுக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரக்கு நீட்டினாலே சரண்டர் ஆகுற பயலுங்க நாங்க. சொல்லிட்டீங்கல்ல, எல்லா இன்ஃபர்மேஷன் கண் மாதிரி வரும். நான் வரேனே. எப்பாடி ஒரு 10 ரூபி சேஞ்ச் இருக்குமா? எதுக்கு? ஊறுகாய் வாங்கத்தேன். அடப்பாவி, 35,000 ரூபாய் சரக்கு ஊறுகாயா? ஏதாவது ஃப்ரூட்ஸ்? சரக்கை நீங்க டிசைட் பண்ணுங்க, சைடிஸை நாங்க டிசைட் பண்றோம். 1 லட்ச ரூபா கொடுத்த சரக்கு வாங்கினால அப்படி ஊறுகாயை பிதிக்க விட்டு ஒரு யூட்டனை போட்டு அப்படி இருக்கிற சுவை இருக்கே, இதெல்லாம் உங்களுக்கு எங்க சார் தெரிய போகுது? சரக்கை யாரு வேணாலும் கொடுக்கலாம், ஆனா கம்பெனியை நீங்க தான் மாப்பிள்ள கொடுக்கலாம். 60 years old ஆமா, 60 years. ஏதோ குடிச்சாலும் மூத்திரமா தாண்டா போகுது மாப்பிள்ள. காய்ச்சி குடிக்கிற நமக்கெல்லாம் ஸ்காட்ச் எதுக்கு மாப்பிள்ள? மாப்பிள்ள, அவங்களுக்கு இன்ஃபார்மேஷன் கொடுக்கணும் மாமா, இன்ஃபார்மேஷன். நான் கொடுக்குறேன்டா இன்ஃபார்மேஷன். நாளைக்கு கீழத்திற்கு காவடித்திற்கு போறாங்க, பணத்தை அங்க வச்சு டிஸ்போஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் துபாலுக்கு அந்த அரக்காதம் பாண்டி கொடுத்த காசைய அங்கேயே வச்சு டிஸ்போஸ் பண்றாங்க. இதுதான் பிளான். மறக்காம ஓட்டு போட்டுருங்க.
மறக்காம குங்குமச்சிமி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மறக்காம சட்டைக்கு ஓட்டு போடுங்க. படிச்ச புள்ள, ஊருக்கே பிடிச்ச புள்ள, எனக்கு போறத நினைச்சு என் பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க. நீங்களே கொடுங்க அங்கிள், கொடுங்க. வச்சுக்கம்மா. வேண்டாங்க ஐயா. நம்ம சின்ன குங்குமச்சிமல் தான். திறந்து பாருங்க. அவங்க குங்குமச்சிமல் கொடுத்தாங்க, நீங்க ஒரு சட்டை கொடுக்கலாம்ல. ஏதாச்சும் பரிசு பொருள் கொடுத்து ஓட்டு கேட்கறது நியாயம் இல்லம்மா. அட நீ வேற ஏமா மாத்துக்கு சட்டை கொடுக்காம எங்களே வேர்வையிலே வைக்கல அலைய விடுறாரு. இதுல உங்களுக்கு ஓசியில கொடுப்பாராக்கு. கஞ்ச பயலுங்க, ஒரு கருப்பத்தை வீணாடிச்சு. மறக்காம சட்ட சின்னத்துக்கு ஓட்டு போட்டுங்கம்மா. வாங்க. நல்ல வேலை கார் பஸ் சின்னம் கொடுக்கல, இல்லாட்டி அதையும் கேட்டுருவாளு. மறந்துடாம ஓட்டு போடுங்க. என்னதான் பாக்குற, நீங்க சுத்துனா 5 10ன்னு காசு பணம் கேட்பீங்க. எங்களுக்கு வசதி இல்ல, அதனால நாங்களே சுத்துறோம். வீட்டுக்குள்ள போயிட போறாங்க. வணக்கம் அங்கிள். நீங்க யாருக்கு ஓட்டு பண்ண முடிவு பண்ணிக்கோங்க. பாத்துக்கிட்டீங்கல்ல? அடப்பாவியலா, எப்ப போட்டோ எடுத்தாங்க? போஸ்ட் அடிச்சு விட்டாங்க. நாங்க பணம் கொடுக்கல அத்தா. கீழே ஊருக்காரங்களுக்கும் கொடுக்கல, மேல ஊருக்காரங்களுக்கும் கொடுக்கல. ஆனா அவங்க மேல ஊருக்காரங்க மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப கீழே ஊருக்காரங்க நீங்க இழுச்சாவீங்களா? உங்களுக்குலாம் ஓட்டு இல்லையா? இல்ல உங்க ஓட்டு தான் செல்லாதா? இவங்களை ஏதாவது பண்ணுங்க அங்கிள். என்ன இந்த கோலத்துல ஓட்டு கேட்டு போனா எவன ஓட்டு போடுவேன்? மரியாதை எல்லாரும் வேடி கட்டிடுவாங்க. என்னடா ஒரே நாள்ல பெரிய மனுஷனா நிக்கிறீங்க? அப்பதான் ஏண்டா இந்த கட்சியே யூத்துக்கு தான் சீட்டுன்னு சொல்லி இருக்கு. அப்புறம் எதுக்குடா அந்த வேட்டி சட்டை வேஷம்? மரியாதை எல்லாரும் போய் பேண்ட் சட்டை மாத்திட்டு வாங்க. அட ராமா, என்ன எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு டவுசரோட வந்து நிக்கணுமா? ஓவீங்களா வீட்டுக்குள்ள ஆளுக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு. என்ன என் பேரனை வழி அனுப்பணும். முதல்ல ஒன்ன வழி அனுப்பணும். டேய் அம்மாடா. அம்மம்மா தலைமையில இருந்து போன்டா. டேய் மேல் இடத்துல இருந்து போன்டா. ஓகே ஓகே. பிரச்சாரத்துக்கு கிளம்பலையா? இந்தா பங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். பேண்ட் சட்டையில போகாம ஒழுங்கா வேட்டி சட்டையில போ. ஃபுல் ஹேண்ட் சட்டையில 2 மடிப்பு மட்டும் மடிச்சுக்க. நெத்தியில பட்டும் படாம துண்ணூர் வச்சுக்க. நான் என்ன நாடகம் போட போறேன்? நானே இப்பதான் வேட்டி சட்டையில வந்தவங்கள விரட்டி விட்டு பேண்ட் சட்டையில வர சொல்லியிருக்கேன். நீ என்னடானா யூத்தோட ட்ரெண்ட் புரியாம பேசுற? ஏய், ஒரு பொண்ணுக்கு தெரியாதா ஆம்பளை எந்த ட்ரெஸ்ல அழகா இருப்பான்னு? நீ மரியாதையா வேட்டி சட்டையில போ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏய் சொன்னா கேள்றி. இன்னைக்கு அரசியல் இருக்கிற நிறைய தலைவர்கள் பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருக்காங்க. நிறுத்துறியா? முதல்ல தமிழனாரு, அப்புறம் தலைவனா இருக்கலாம். உன்னை வேட்டி சட்டையில பார்க்க ஆசையா இருக்குடா. புரிஞ்சுக்கடா லூசு. யார் சார் இவரு? இவர் கண்ணாந்தங்குடி கலெக்டர். எப்ப பார்த்தாலும் மண்ணு மரணும் ஏதாவது கலகம் பண்ணிட்டே இருப்பாரு. நிலத்துக்காரனே செவனேன்னு இருக்கும் போது நீ ஏன் அந்த கத்து கத்துற? மீத்தேங்கிற பேர்ல என் மண்ணை தரிசாக்க போறீங்க. அது புரியாம இருந்தாலும் நிக்கிறான்னா என்ன மாதிரி கை கட்டி நிக்க சொல்றீங்களா? என் உசிரே போனாலும் சரி இந்த ஊர்ல மீத்தேன் எடுக்க விட மாட்டேன். எங்க பாதுகாப்புக்கு வந்தீங்களா பராக் பார்க்க வந்தீங்களா? போ சொல்லுங்க இந்த புறம்போக்கு பையல. சார் வார்த்தையை அளந்து பேசுங்க. அடிச்ச திமிர சோறு போட்டவங்க கிட்ட காட்டாதீங்க. சேத்துல கிடக்குற நாய் ஓ சோத்துல நான் வளர்ந்தனா? கஞ்சிக்கே சிங்கி அடிக்கிற பயலுங்க. காரணம் கேட்கிறேன், காரணம். இங்க மீத்தேன் எடுக்கிறதுக்கு இந்த கத்து கத்துறியே. 7-8 மாவட்டத்துல மீத்தேன் டெஸ்ட் நடக்குது. அங்கெல்லாம் போய் தடுத்துருவியா நீ? ராமையா, இவங்க கொடுக்க காசு நம்பி தான் பொண்ணுக்கே கல்யாணம் வச்சிருக்கேன். நடுவில் புந்து உழைப்பு விட்டுற ராமையா.
நியாயத்தோட விபரீதம் இங்க யாருக்குமே புரியல. கண்ணு முன்னால என் மண்ணு தரிசா போக போறதை தாங்க முடியல. மீத்தேன் திட்டத்தை வளர்ச்சி திட்டம்னு சொல்லி எங்க வாயை அடைக்கிற அதிகாரிகளே, உண்மையிலேயே அது வளர்ச்சி திட்டமா இருந்திருந்தா ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, போலந்து, கனடான்னு இத்தனை நாடுகள்ல அதை தடை பண்ணிருப்பாங்களா? சேத்துல கிடக்கிற நாய் ஓ சோத்துல நான் வளர்ந்தனா? இது விவசாயிகளோட பிரச்சனைன்னு சொல்லி படிச்சவங்களும் பதவியில் இருக்கவங்களும் விலகி போறீங்களே. இது விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லைங்க, சாப்பிட்ற அத்தனை பேரோட பிரச்சனை. நம்ம இனத்தை காப்பாத்த என் புள்ள முத்துக்குமார் செத்தா மாதிரி நம்ம மண்ணை காப்பாத்த நான் சாகிறேன். என் சவத்தை ஆயுதமா வச்சு எப்படியாச்சும் மீத்தேன் நரக்கனை விரட்டி அடிங்க. என்னோட சாவை பட்டினி சாவா பதிவு பண்ணி எந்த காலத்திலையும் என் மண்ணில் மீத்தேன் எடுக்காதபடி காப்பாத்துங்க. என் மண்ணுக்காக சாகிறத பெருமையா நினைக்கிற அதே நேரம் என் மனசை உறுத்துற வலி என் பொண்ணு புவனாவை அனாதையா விட்டுட்டு போறனேங்கிறது தான். என்னை விட இந்த மண்ணை அதிகமா நேசிக்கிற அறிவழகன் என் பொண்ணை பார்த்துப்பான்.